இன்றைய ராசிபலன் 2025ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி விசுவா வசு வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. யாரை வழிபடலாம்? மகாலட்சுமியை வழிபாடு செய்து வர மங்களங்கள் மேம்படும். மேஷ ராசி நேயர்களே, மறதியால் சில செயல்கள் தாமதமாகலாம். மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வியாபாரப் பணிகளில் அலைச்சல் உண்டாகும். ரிஷப ராசி நேயர்களே, விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும். கடக ராசி நேயர்களே, குடும்பத்தில் ஆதரவான சூழல் ஏற்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். புதுமையான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். சிம்ம ராசி நேயர்களே, நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். கன்னி ராசி நேயர்களே, பேச்சுவன்மையால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உயர் அதிகாரிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். துலா ராசி நேயர்களே, தனவரவில் இருந்த தடைகள் நீங்கும். குறுகிய பயணங்களால் வாழ்வில் மாற்றம் உண்டாகும். அரசு தொடர்பான உதவிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, முன் கோபமின்றி செயல்பட வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாள்வதில் கவனம் தேவை. வேலையாட்களின் ஒத்துழைப்பில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, தந்தை வழி உறவுகளிடம் அனுசரித்துச் செல்வது நல்லது. எதிர்பாராத பணவரவுகள் உண்டாகும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது அவசியம். மகர ராசி நேயர்களே, தடைப்பட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத பணவரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும். எதிர்காலம் குறித்து தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். கும்பராசி நேயர்களே, சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி ஆதாயம் பெறுவீர்கள். விவசாயம் சார்ந்த குழப்பங்கள் நீங்கும். மீன ராசி நேயர்களே, முன்னேற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். புதிய அனுபவங்கள் புத்துணர்ச்சியை தரும். சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.